ஒரு டவுட்டு. தெலுங்கு சோழர்கள்ன்றாங்கல்ல, ஆமா, அப்படின்னா என்ன? தெலுங்கு சோழர்கள் இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அந்த சோழரோட அந்த க்ரோனாலஜியை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது வந்து அவங்க ஆட்சி செய்த காலத்தை பொறுத்து அவங்களோட இதை பிரிப்பாங்க. அந்த சங்க காலத்தில் ஆட்சி பண்ணாங்கல்ல, கரிகாலன், இந்த பெருநற்கிள்ளி, இவங்க நம்ம இளம்சை சென்னி, இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால சோழர், முற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி இப்போ இந்த ராஜராஜன், ராஜேந்திரன்லாம் வராங்க, அந்த பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த சோழர்கள்லாம் வந்து பிற்கால சோழர்கள் அப்படி சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த கடற்கரெல்லாம் வந்து பிடிச்ச அப்புறம் வந்து சில பேர் பழையாறையில, அதாவது முற்கால சோழர் வந்து உறையூர்ல இருந்துதான் சொல்லுவாங்க, திருச்சியை வந்து மையமா கொண்டு, பிற்கால சோழர்கள் தஞ்சாவூர் மையமா கொண்டு இருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த கும்பகோணத்து பக்கத்துல இருக்க இந்த பழையாறை அப்படின்ற ஊரை வந்து மையமா கொண்ட ஒரு சோழரோட ஆட்சி நீடிச்சுது. அதை வந்து இருண்ட கால சோழர்கள்னு சொல்லுவாங்க, சில பேர் இடைக்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே காலகட்டத்துல இந்த கிபி 400ல இருந்து இந்த 700 வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாவோட தென்பகுதி, குறிப்பா இந்த கடப்பை, கண்ணூர் இந்த மாவட்டத்தை வந்து சேர்ந்த பகுதிகளில் வந்து கரிகாலன் வழி வந்தவங்கன்னே சொல்லிக்கிட்டு சோழர்களோட ஒரு பிரிவினர் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க பொதுவாக அந்த ரேநாடு சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆட்சி செஞ்ச நிலப்பரப்பு வந்து ரேநாடு 7000 அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோழர்கள் தான் வந்து பொதுவாக தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற வழக்கம் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களோட காலகட்டத்தில் இருந்தது. அதை பற்றி தெளிவாக அவர் வந்து இந்த கடபிரார் ஆட்சி தமிழகம் அப்படின்ற புக்கில் வந்து தெளிவாக அதை பற்றி ஒரு சாப்டர் கொடுத்துருக்காரு. இப்போ இது இல்லாமல் பொதுவாக இப்போ தெலுங்கு சோழர்னா நம்ம யாரை சொல்லணும்னா இந்த சாளுக்கியர் வழி வராங்க இல்லையா, அவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி உள்ளார வராங்கன்னு பார்த்தோன்னா, ராஜராஜன் வந்து தன்னோட பொண்ணான குந்தவை, அவங்க பேரும் குந்தவை தான், அவங்க அக்கா பேரும் குந்தவை தான், பொண்ணு பேரும் குந்தவை தான். அந்த குந்தவை வந்து கீழே சாளுக்கிய அரசன், மேலை சாளுக்கியன் கிடையாது, கீழே சாளுக்கிய அரசனான விமலாதித்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான், ராசராச நரேந்திரன் அப்படின்ற பேர்ல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் வந்து யாருன்னா சாளுக்கியர் வழி வந்தவன். அவனுக்கு வந்து ராஜேந்திரன் தன்னோட பொண்ணான அமங்கை தேவி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகேவா? இந்த ராஜேந்திரனோட பொண்ணுக்கும் ராசராச நரேந்திரனோட பையனுக்கும் ஒருத்தன் பிறக்கிறான். அவன் பேரு ராஜேந்திரன் தான். அவன் தான் வந்து ராஜகேசரி முதலாம் குலோத்துங்க சோழன். அவனுக்கு வந்து ராஜேந்திரனோட பையனான 2ஆம் ராஜேந்திர தேவன் வந்து தன்னோட பொண்ணான மதுராந்தகியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க வாரிசு தான், அதாவது பரகேசரி விக்ரம சோழன் நினைக்கிறேன். அதாவது முதலாம் குலோத்துங்கனுக்கும் மதுராந்தகிக்கும் பிறக்கிற பையன் தான் வந்து பரகேசரி விக்ரம சோழன். இவங்க மரபு தான் அப்படியே அந்த பிற்கால, அதாவது ராஜேந்திரனுக்கு பின்னாடி அவரோட வாரிசுகள் தொடர்ச்சியை இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வழி வந்து முடிவுற்று பின்னாடி வந்து சாளுக்கியரோட வழி வந்து இங்க கையை வந்து